கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நாளுக்கான செய்தி எவிடன்ஸ் ஆஃப் growth. பொதுவாக பெண்கள் தான் தன்னுடைய குழந்தைகளை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். தங்கள் குழந்தைகள் நன்றாக ஆரோக்கியமாக வளர்வதற்கு காய்கறிகளை பழங்கள் கொடுத்து வளர்ப்பார்கள். ஆனால் அவர்களால் தங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியை தினமும் காண முடியாது. 6 மாதங்கள் அல்லது 1 வருடங்கள் கழித்து அந்த குழந்தையின் வளர்ச்சியை பார்க்க முடியும். அந்த நேரத்தில் ட்ரெஸ் ஃபிட் ஆகாமல் இருக்கும், ஹைட் அண்ட் வெயிட் செக் பண்ணி அந்த குழந்தையின் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷம் அடைவார்கள். ஆவிக்குரிய வளர்ச்சியும் அது போலதான். அனுதினமும் பார்த்தால் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை கண்டுபிடிக்க முடியாது. தினமும் தேவனுடைய வார்த்தையை படித்தாலும் தியானித்தாலும் அதனால் எந்த பலனும் கிடைக்காதது போல் தோன்றலாம், எந்த வளர்ச்சியும் அடையாதது போல் தோன்றலாம். நாம் தினமும் படிக்கும் தேவனுடைய வார்த்தை பல மாதங்கள் கழித்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்திருப்பதை உணரலாம். வேதத்தில் சங்கீதம் 119 அதிகாரம் 103 வசனத்தில், உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் என்று கூறப்பட்டபடி சில சமயங்களில் அதிக நேரம் அவருடைய வார்த்தையை வாஞ்சித்து படிப்போம். ஆனால் சில நேரங்களில் காய்கறிகளை சாப்பிட கஷ்டப்படும் குழந்தையைப் போல நமக்கும் தேவனுடைய வார்த்தையை படிப்பதில் கொஞ்சம் கடினமாக தோன்றலாம். ஆனால் நீங்கள் விசுவாசமாக தொடர்ந்து நிலைத்திருந்து அவருடைய வார்த்தையை தேடி அவருடைய வார்த்தையை படிக்கும் போது ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆவிக்குரிய வளர்ச்சியையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் காண முடியும். ஜெபம். என் அன்பின் தேவனே, உம்முடைய வார்த்தையை அனுதினமும் தொடர்ந்து படிக்க கிருபை செய்யும். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியடைய உதவி செய்யும். எங்களை அனுதினமும் கரம் பிடித்து நடத்தும். ஆமீன். இந்த மெசேஜ் செப்டம்பர் 5, 2024 நான்சி டிமோஸ் வால்முத் அவர்களின் சீக்கிங் ஹிம் புரோகிராமில் இருந்து எடுக்கப்பட்டது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.